ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த வடமாநில இளைஞர் 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த வடமாநில இளைஞர் 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன, பதிவிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன்பு அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இலியாக்கோ என்ற 22 வயது வாலிபர் உடல்நல குறைவு காரணமாக வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கக்கூடிய பிரதான கட்டிடமான சமீபத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துல 6வது தளத்தில் வந்து ரத்த பரிசோதனைக்காக இன்று 12:30 மணி அளவுல ரத்த பரிசோதனை செய்த போது அவருக்கு ரத்த வாந்தி எடுத்திருக்கிறார். இதனால் மனமுடைந்த அவர் 6வது தளத்திலிருந்து கீழே குதித்திருக்கிறார். இதில் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இலியாக்கோ எந்த பகுதியை அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றாலும் இந்த சென்னையில தங்கியிருந்து பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. உடனிருந்த வாலிபர் இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் வந்து மாயமாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த தற்கொலை என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த வாரம் இந்த பகுதியை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஆதி என்ற ஆதிகேசவன் வட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அடங்குவதற்குள் தற்போது நோயாளி ஒருவர் 6வது மாடியில் இருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.